ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இனிப்புக்குழி பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னாக்கி தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. அதுக்கு சாப்பாட்டு அரிசி புழுங்கரிசி ஒரு கப் எடுத்துருக்கோம், நிறைய வச்சுக்கலாம். உளுந்தம்பருப்பு அரை கப் எடுத்துருக்கோம். வெந்தயம் வந்து இதே மாதிரி கொஞ்சம் எடுத்துடலாம். இதே ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கோம். ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இவ்வளவும் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம குழிப்பணியாரத்துக்கு பாகு ரெடி பண்ண போகிறோம். மண்டவில் எடுத்துருக்கோம். தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ணிடலாம். அதே சமயம் இங்கே அரிசியும் பருப்பெல்லாம் ஊறிட்டுருக்கு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். நம்ம எவ்வளோ அரிசியும் பருப்பு எடுக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் மண்டவெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க, வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு 2 கப் வந்துச்சு. அதே கப் அளவுக்கு தான் நாங்கள் வெல்லம் எடுத்துருக்கோம். இதை நல்லா சாஃப்டாக அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றி. எல்லாத்தையும் கழுவி ஒன்றா சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கிடணும் மாவை. அப்போ தான் ஸ்பாஞ்சு மாதிரி வரும். அரைச்சி முடித்த உடனே மாவை ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சிடலாம். நாங்கள் இது நைட்டு அரைச்சி வச்சோம். காலையில் வந்து குழிப்பணியாரம் ஊற்றணும். பாகு வந்து ரெடி ஆகிட்டு கம்பி பதெல்லாம் ஒன்றும் வர தேவையில்ல, வெல்லம் கரைஞ்சா போதும். இதை அந்த மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லமும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு தண்ணி ஆயிராமல் பார்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒரு துண்டு சுக்கு ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் இடித்து அது கூட சேர்த்துக்கோங்க. நாங்கள் காலையில் தான் சேர்த்தோம். சுக்கு இடித்து சேர்த்துடலாம். சுக்கு போடுறதால சளி இருமலுக்கெல்லாம் நல்லது. இப்போ குழிப்பணியார சட்டி வச்சிடலாம். அடுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மாவையும் ஊற்றிடலாம். மாவு எடுத்து குழிப்பணியார சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் மாவு ஊற்றிடலாம். ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அதை அப்படியே மாற்றி போட்டு எடுத்துடலாம். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். வெந்துடுச்சு, மாற்றி போடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்ல ஸ்பாஞ்சு போல் இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி சொல்லவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட. இந்த குளிர்காலத்தில் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழிப்பணியாரம் நல்லா வந்துட்டு மாற்றி போட்டுடலாம். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி வாழை இலையில் சர்வ் பண்ணுங்கள். நல்லா வாசமாக இருக்கும் வாழை இலை. வாழை இலையோட வாசனையோட நல்ல சுட சுட இனிப்பு குழிப்பணியாரம் தயாரிச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.